ரம்யாவும் ஜெனியும் ஒரே நேரத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் கார்த்திக்கும் காணாம போயிட்டதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுல யார் சொல்றது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் இப்போ அவங்க வேலை செய்யற ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் கார்த்திக் உண்மையிலேயே அங்க வேலை பார்த்திருக்காரு. ரம்யா கிட்ட ஜெனி கிட்டையும் பழகிருக்காரு. இப்ப கார்த்திக் காணும்னு சொல்லி போஸ்டர்ல இருக்கு. இப்போ ஒரு நபரோ வந்து அவன் பேர் கார்த்திக் கிடையாது, கிருஷ்ணமூர்த்தி. அது மட்டும் இல்லாம அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட இன்ஸ்பெக்டருக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்த நபரு. இப்போ வாய் பேச முடியாத பொண்ணு மூணாவதா வந்து கார்த்திக் மேல அதே ஸ்டோரியை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க சொல்லி. இது கேட்ட இன்ஸ்பெக்டருக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த நபரை யாரோ கொடூரமா சாகடிச்சிருப்பாங்க. இப்போ அவர்கிட்ட சில போட்டோஸ் இருக்கு. கார்த்திகோட உருவத்திலேயே ஒருத்தருடைய போட்டோஸ் இருக்கு. ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸா இருக்கும். இப்போ அதுல இருக்க அட்ரஸ்ல போய் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல கார்த்திகை பார்த்து ஒரு நபரை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸோ கார்த்திகை துரத்தி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கார்த்திக் அடிச்சு விசாரிச்சு கூட அவர் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இப்போ ஜெனியா எனக்கு யாருன்னே தெரியாது, என் மேல இருந்து கையெடுன்னு சொல்லிடுறாரு. ரம்யாவையும் பார்த்து அதே ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு. கார்த்திகா அவங்க சொன்ன கதை எல்லாமே உண்மைதான். ஆனா நான் லவ் பண்ணது பிரியாவை தான். பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த ரம்யா ஜெனிலாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பிரியாவை கூப்பிட்டு விசாரிச்சா அவர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்றாங்க. இப்ப பிரியாவை கார்த்திக் கிட்ட பேசுறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. ஆனா அங்க போன அவங்களும் இப்போ துப்பாக்கியால அவரை சுட்டுடுறாங்க. இதனால பிரியாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா பிரியா ஏன் கோவப்பட்டாங்கன்னா அவர் இன்னும் 2 பொண்ணை ஏமாத்திட்டாருன்னு தெரிஞ்சு கோவப்பட்டிருப்பாங்க. இப்ப கார்த்திக் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ ரிப்போர்ட்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. கார்த்திக் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த 3 பொண்ணுங்களும் பிளான் பண்ணி தான் இவர் மேல கேஸ் கொடுத்திருப்பாங்க. இவர் மேல இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதே கார்த்திக் வீட்டுல வேலை செய்யற சரஸ்வதிங்கிற வேலைக்காரமா தான். ஜாமீன்ல வெளியே வந்த பிரியாவை கூட அவங்களுக்கே தெரியாம சரஸ்வதி ஒரு பழைய அவங்களால கடத்தி வச்சிருக்காங்க. இந்த சரஸ்வதி அம்மா எதுக்காக கார்த்திக் மேல இப்படி ஒரு பழிய போட்டாங்கன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.